இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த குடும்பமும் ரகுராம இழந்து சிக்கி சீரழியும். அந்த மாயா புருஷனை பறி கொடுத்துட்டு காலத்துக்கும் கண்ணீர் வடிக்கணும். இதை சாதிச்சு காட்டுற வரைக்கும் உங்க வெறி அடங்கக்கூடாது. ஆமாங்க, சரியா சொன்னீங்க. என் பொண்ணோட ஆத்மா சாந்தி அடையணும்னா அவ சாவுக்கு காரணமான அந்த ரகுராமனையும் சீனவையும் ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். அவங்களுக்கு நான் தக்க தண்டனைய கொடுத்துதாங்க தீருவேன். நீங்க சொன்ன மாதிரி அவங்க 2 பேரும் தூக்குல தொங்கணும். இந்த பெரியும் வேகமும் எப்பவுமே அடங்கக்கூடாது. ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க. உங்களுக்கு துணையா நாங்க இருக்கோம். சரிங்க. வருத்தப்படாதீங்க, நாங்க இருக்கோம். நாங்க யாருக்கு என்னங்க பாவம் பண்ணோம்? எங்களுக்கு ஏன் இந்த மாதிரி நிலைமை வரணும்? அந்த கடவுளுக்கு கருணையே இல்லையா? எங்களை போய் தண்டிக்கணுமா? இங்க பாருங்க, நடந்தது நடந்து போச்சு. எதுவா இருந்தாலும் நம்ம பாத்துக்கலாம். லிங்கம், இதுக்கு காரணமானவங்க யாரையும் நம்ம சும்மா விடக்கூடாது. எப்பவும் நாங்க உங்க கூட இருப்போம். சரிங்க. வரேங்க. சரிங்க, வரோம். என்ன புவனா, இவ்வளவு சந்தோஷமா இருக்க? நீ வாழ்க்கையில இவ்வளவு சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததே இல்லம்மா. அந்த ரகுராம் ஊர் மத்தியில அவன் பொண்டாட்டி கால்ல என்ன விழ வச்சான்ல, இப்போ அவனை நினைச்சு அவன் குடும்பத்தையும் அழ வச்சிருக்கேன் பாருங்க. எப்படி எல்லாம் கதற விட்டேன்னு பாத்தீங்களா? இந்த புவனாவை சீட்டிங் பண்ணதும் இல்லாம என்ன சீண்டியா பாக்குறாங்க. இப்ப போய் பாத்துட்டு வந்தமே லிங்கம், அந்த ரகுராம அழிக்க இனிமே நம்மளுடைய துருப்பு சீட்டே அவன்தான். அவனை நாம சும்மா விடக்கூடாதுன்னு. நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா? மச்சானும் சீனுவும் சாப்பிட்டாங்களான்னு தெரியாம எங்களுக்கு எப்படி சாப்பாடு இறங்காத்த? ஆமாம்மா, சாப்பாடை பத்தின நினைப்பே வரவே இல்லை. அம்மா, அதுக்காக நீங்க சாப்பிடாம இருக்காதீங்க, போங்க. மாயா, நீ, தனா, அம்மா, நீங்க 3 பேரும் போய் சாப்பிடுங்க, போங்க. போடா, எனக்கு மட்டும் எப்படி சாப்பாடு இறங்கும்? அங்க ரகுவும் சீனவும் எந்த நிலைமையில இருக்காங்கன்னு தெரியலையே. என் பிள்ளை எல்லாருக்கும் நல்லதுதான் நினைக்கிறான். சீனவும் பாவம், அவங்களுக்கு இந்த நிலைமை வரணும். இத பாருங்க, நீங்க எல்லாம் போய் சாப்பிட்டுட்டு தூங்குங்க. விடிஞ்சா கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய வேண்டியதா இருக்கும். போங்க, போய் சாப்பிடுங்க. சொல்றேன், இப்போ மாமாவையும் சீனவையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்கு 1 வாரமோ இல்ல அதுக்கு மேலயும் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அது வரைக்கும் துக்கமா இருக்குன்னு யாரும் சாப்பிடாமையா இருப்பீங்க? என்னடி சொன்ன? ஏய் சிவா, என்ன பழக்கம் இது? பொண்டாட்டினா சாப்பாடு தட்டி விடுறதும் அடிக்க கையோங்கிறதும், அண்ணனையும் என் புள்ளையும் லாக்கப்ல அடைச்சு வச்சிருக்கிறது நினைச்சா எனக்கு துக்கமா தான் இருக்கு. அத நினைச்சு அலறதாலையும் பட்டினி கிடக்கிறதாலையும் என்ன ஆக போகுது? அதோட நீ துக்கமா இருக்கிறதுனால உன் பொண்டாட்டியும் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லடா. அப்படின்னா இந்த வீட்டோட நல்லது கெட்டது இதுலயுமே உங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றீங்களா? பட்னி கடந்துதான் துக்கத்தை வெளிக்காட்டணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்றேன். அக்கா, இத பாரு, இவளுக்கு நீ குடுக்கிற இடம் தான்க்கா.
சித்தப்பா இப்ப எதுக்காக பேச்ச வளர்த்துக்கிட்டே போறீங்க? இதோட விடுங்களேன். மாயா, என்னாச்சு? என்ன யோசனை? ஒரு முக்கியமான விஷயம். நான் போயிட்டு வந்துடுறேன். இந்த நேரத்துல தனியாவா போவ? இரு, நானும் வரேன், சேர்ந்தே போலாம். சரி வா. மாயா, என்ன பண்ற? இந்த மண்ணை தொட்டு பாரு. ஈரமா இருக்கா? என்ன? ஆமா, ஈரமா தான் இருக்கு. அதுக்கு என்ன? தனா, சாரு உடம்பு Dress முழுக்க ஈரமா தான் இருந்துச்சு. அப்போ அவளோட பட்டு புடவையில இருந்து சொட்டு சொட்டா தண்ணி வடிஞ்சிட்டு இருந்தது நான் பார்த்தேன். அந்த தண்ணி தான் இது. அவ பாடிய ஆம்புலன்ஸ்ல ஏத்தும் போது நான் கவனிச்சேன். தற்கொலை பண்ணிக்கிறவ பட்டு புடவையோட குளிச்சுட்டு வந்தா கயித்துல தொங்குவா. இப்போ நீ என்ன சொல்ல வர? ஏன் இது கொலையா இருக்க கூடாது? என்ன சொல்ற மாயா? ஆமா தனா, எனக்கு சந்தேகமா இருக்கு. கண்டிப்பா இது தற்கொலை கிடையாது. இந்த ஈர மண்ணு தான் அதுக்கு சாட்சி. அப்படியா சொல்ற? ஆமா. அதுக்காக இந்த ஈரமண்ண ஆதாரம்னு சொல்லி கோர்ட்ல கொடுக்க முடியுமா? முடியாது. இத வச்சு மத்த ஆதாரத்தையும் சாட்சிகளையும் ரெடி பண்ணணும். அதுக்கான வேலைகளை உடனே ஆரம்பிக்கணும். சித்தப்பா, ரெடியா? ரெடி மாயா, கிளம்பலாம். போலாமா? போலாம். வா. ஏய் மாயா, நில்லு. ஏய், என்ன எங்களை விட்டு போறீங்க? நாங்களும் வரோம், சேர்ந்தே போலாம். இல்ல தானா, அவங்க 2 பேரும் எஃப்ஐஆர் காப்பி வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. அதனால நம்ம 2 பேரும் நேரா கோர்ட்டுக்கு போயிடலாம். சரி, அவங்களே போகட்டும். பெரியம்மா வரலையா? அம்மா அசதியில தூங்கிட்டு இருக்காங்க. நைட்டெல்லாம் தூங்கவே இல்ல, புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. அண்ணனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாதான் அன்னிக்கு ஒரு தெளிவே வரும். அதனால அண்ணி பேசாம இங்கேயே ரெஸ்ட் எடுக்கட்டும். சரியா? நாம போய் எப்படியாவது அண்ணனை வீட்டுக்கு கூட்டிட்டு வர பாப்போம்.